Dear friends, நான் ஒரு MS Word டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதோட ஹெட்டிங்கை செலக்ட் பண்ணுறேன். இந்த ஹெட்டிங்கில் உள்ள ஃபாண்ட் சைஸ் 28 இருக்குது. எனக்கு இந்த ஃபாண்ட் சைஸை 30க்கு மாற்றணும். அதாவது ஃபாண்ட் சைஸை 28லேருந்து 30க்கு கூட்டணும். நான் இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணி இதை ஓப்பன் பண்ணுறேன். 28க்கு அப்புறம் 36 தான் இருக்குது. அதாவது ஃபாண்ட் சைஸ் 28ல் இருந்து 36 மாற்ற முடியும், 30 மாற்ற முடியாது. அதனால் நான் என்ன செய்கிறேன்னா இப்போ ஒரு கீபோர்ட் ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணுறேன். அதாவது ஒரு தடவை ப்ரெஸ் பண்ண உடனே இந்த ஃபாண்ட் சைஸ் 29 மாறிடுச்சு. மறுபடியும் அந்த கீபோர்ட் ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதோட சைஸு 30 மாறிடுச்சு. இது உள்ள 28க்கு அப்புறம் 36 இருக்குது. ஆனால் நான் இப்போ இந்த ஃபாண்ட் சைஸை 30க்கு மாற்றிட்டேன். இந்த மாதிரி நாம் MS Word டாக்குமெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணும்போது கீபோர்ட் ஷார்ட்கட்ஸை யூஸ் பண்ணி நம்மளோட வேலையை ரொம்ப சீக்கிரம் செய்யலாம். இந்த வீடியோவில் MS Word டாக்குமெண்ட்டில் யூஸ் பண்ணுற முக்கியமான 30 கீபோர்ட் ஷார்ட்கட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஷார்ட்கட் நம்பர் 1 F7. F7 எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா ஸ்பெல்லிங்கை செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் அந்த பவர்ஃபுல்ங்கிற அந்த வேர்டில் யூவை டிலீட் பண்ணிவிட்டு ஓவை என்ட்ரு பண்ணுறேன். அடுத்து இந்த பேஸ்ட்டுங்கிற இந்த வேர்டில் ஈயை டிலீட் பண்ணிவிட்டு ஐயை என்ட்ரு பண்ணுறேன். இப்போ இந்த டாக்குமெண்ட்டில் 2 இடத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. நான் இப்போ F7 ப்ரெஸ் பண்ணுறேன். F7 ப்ரெஸ் பண்ண உடனே சைடில் இந்த மாதிரி ப்ரூஃபிங் ஸ்பெல்லிங்னு தெரியுது. இதில் இந்த பாக்ஸில் ஃபஸ்ட்டு எரர் பவர்ஃபுல், அதில் FOLன்னு எரர் காட்டுது. இப்போ இதில் பவர்ஃபுல்லுன்னு சஜஷன் வேர்டில் காட்டுது. இந்த பவர்ஃபுல்லுங்கிற அந்த வேர்டு மேலே மவுஸை கொண்டு வந்து வச்சுட்டு கிளிக் பண்ணுறேன். அந்த கரெக்டு வேர்டு இங்கே அப்ளை ஆகிடுது. இப்போ அடுத்த ஸ்பெல்லிங் எரரை காட்டுது. இப்போ அதுக்குள்ளே சஜஷன்ஸை காட்டுது. பாஸ்தா, பேஸ்ட், பாஸ்ட்டுன்னு. நான் இந்த பேஸ்ட்டை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே அது அப்ளை ஆகி கரெக்டாகிடுது. இப்போ இந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. இதில் ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் செக் இஸ் கம்ப்ளீட்னு காட்டுது. நான் இந்த ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த டயலாக் பாக்ஸு க்ளோஸ் ஆகிடுது. ஷார்ட்கட் நம்பர் 2. ஷார்ட்கட் நம்பர் 2 Shift + F7. Shift + F7 ஒரு வேர்டுக்கு உள்ள சிமிலர் வேர்ட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் அந்த வீடியோஸுங்கிற அந்த வேர்டை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் ஷிஃப்ட் பட்டனை அமைக்கி பிடிச்சிக்கிட்டு F7 ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே சைடில் இந்த வேர்டுக்கு சிமிலராக உள்ள வேர்ட்ஸு இங்கே காட்டுது. வீடியோ கேசட், வீடியோ ரெக்கார்டர், வீடியோ டேப்ஸு, ரெக்கார்ட்ஸ், டேப்ஸ், ஃபில்ம்ஸ், இந்த மாதிரி நிறையா வேர்ட்ஸ் காட்டுது. இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். அடுத்து ஷார்ட்கட் நம்பர் 3. ஷார்ட்கட் நம்பர் 3 Control + Shift + more than. Control + Shift + more than வந்து ஃபாண்ட் சைஸை கூட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். நான் இப்போ இந்த ஹெட்டிங்கை செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ Control Shift 2 பட்டனையும் அமைக்கி பிடிச்சிக்கிட்டு more than ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் 28 36 மாறிடுச்சு. அதாவது இதில் உள்ள வேல்யூ எத்தனை இருக்கோ அந்த சைஸுக்கு இது கூடுது. அடுத்து 48. மறுபடியும் நான் கண்ட்ரோல் ஷிஃப்ட் அமைக்கி பிடிச்சிக்கிட்டு மோர் தேன் பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 36 இருந்தது 48 சைஸு கூடியிருச்சு. அதாவது இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணும்போது இதில் உள்ள நம்பர்ஸ் படி தான் நாம் ஃபாண்ட் சைஸை கூட்ட முடியும். அடுத்து ஷார்ட்கட் நம்பர் 4. ஷார்ட்கட் நம்பர் 4 Control + Shift + less than. Control + Shift + less than ஃபாண்ட் சைஸை குறைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அதாவது இதில் எத்தனை இருக்கோ அந்த வேல்யூக்கு இந்த ஃபாண்ட் சைஸை குறைக்கலாம். நான் இப்போ கண்ட்ரோல் பட்டனையும் ஷிஃப்ட் பட்டனையும் அமைக்கி பிடிச்சிக்கிட்டு லெஸ் தேன் பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ ஃபாண்ட் சைஸ் 48 இருக்குது. இப்போ அந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணோன்னா 36 ஆயிடுச்சு. மறுபடியும் அந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது 28 ஆயிடுச்சு. 48 இருந்தது 36 ஆச்சு. அடுத்தாப்பில் 28 ஆயிடுச்சு. அடுத்து ஷார்ட்கட் நம்பர் 5. ஷார்ட்கட் நம்பர் 5 Control +
க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட், கண்ட்ரோல் ப்ளஸ் க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்டை ஃபாண்ட் சைஸை கூட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அதாவது இந்த ஷார்ட்கட்டை தான் நான் அந்த வீடியோவோட தொடக்கத்தில் யூஸ் பண்ணேன். இப்போ இந்த டெக்ஸ்ட்டு செலக்ட் ஆகிருக்கு. இப்போ கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டனை அமுக்கி பிடிச்சிக்கிட்டு க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்டை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த ஃபாண்ட் சைஸு 28 29 கூடிருச்சு. மறுபடியும் வச்சுக்கிட்டு க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்டை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். இது 30 ஆயிடுச்சு. அதாவது ஒவ்வொரு பாயிண்ட்டாக கூடுது. மறுபடியும் அந்த ஷார்ட்கட்டை அப்ளை பண்ணுறேன். இப்போ 31 ஆயிடுச்சு. மறுபடியும் அப்ளை பண்ணுறேன். 32 ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு வேல்யூவாக கூடுது. அடுத்து ஷார்ட்கட் நம்பர் 6. ஷார்ட்கட் நம்பர் 6 கண்ட்ரோல் ப்ளஸ் ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட். கண்ட்ரோல் ப்ளஸ் ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட்டை நாம் செலக்ட் பண்ண டெக்ஸ்டில் உள்ள ஃபாண்ட் சைஸை குறைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இந்த ஃபாண்ட் சைஸ் இப்போ 32 இருக்குது. இப்போ கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டனை அமுக்கி பிடிச்சிக்கிட்டு ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட்டை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ ஃபாண்ட் சைஸ் 31 ஆயிடுச்சு. மறுபடியும் அந்த ஷார்ட்கட்டை அப்ளை பண்ணுறேன். 30 ஆயிடுச்சு. மறுபடியும் அப்ளை பண்ணுறேன். 29 ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு வேல்யூவாக குறையுது. அடுத்து ஷார்ட்கட் நம்பர் 7. ஷார்ட்கட் நம்பர் 7 கண்ட்ரோல் ப்ளஸ் எண்டு. கண்ட்ரோல் ப்ளஸ் எண்டை ஒரு டாக்குமெண்ட்டோட எண்டிங் பாயிண்ட்டு, அதாவது லாஸ்ட் பேஜோட கீழ்ப்பகுதியை பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த டாக்குமெண்ட்டில் பேஜ் நம்பர் 1ஓட மேல் பகுதி தெரியுது. இப்போ நான் கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டனை அமுக்கி பிடிச்சிக்கிட்டு எண்டை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ண உடனே பேஜ் நம்பர் 4ஓட கீழ்ப்பகுதி தெரியுது. அடுத்து ஷார்ட்கட் நம்பர் 8. ஷார்ட்கட் நம்பர் 8 கண்ட்ரோல் ப்ளஸ் ஹோம். கண்ட்ரோல் ப்ளஸ் ஹோமை எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா ஒரு டாக்குமெண்ட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டை பார்க்குறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அதாவது பேஜ் நம்பர் 1ஓட மேல் பகுதியை பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டனை அமுக்கி பிடிச்சிக்கிட்டு ஹோம் பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பேஜ் நம்பர் 1ஓட மேல் பகுதி தெரியுது. அடுத்து ஷார்ட்கட் நம்பர் 9. ஷார்ட்கட் நம்பர் 9 ஷிஃப்ட் ப்ளஸ் எண்டு. ஷிஃப்ட் ப்ளஸ் எண்டை எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா ஒரு லைனை ஸ்டார்டிங் பாயிண்டில் இருந்து செலக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். நான் இந்த லைனோட ஸ்டார்டிங் பாயிண்டில் மவுஸை கொண்டு வந்து வச்சுட்டு ஒரு தடவை கிளிக் பண்ணுறேன். அந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் கர்சர் தெரியுது. இப்போ கீபோர்டில் ஷிஃப்ட் பட்டனை அமுக்கி பிடிச்சிக்கிட்டு எண்டு பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். அந்த லைன் ஃபுல்லாக செலக்ட் ஆயிடுச்சு. அடுத்து ஷார்ட்கட் நம்பர் 10. ஷார்ட்கட் நம்பர் 10 ஷிஃப்ட் ப்ளஸ் ஹோம். ஷிஃப்ட் ப்ளஸ் ஹோமை எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா ஒரு லைனை எண்டிங் பாயிண்ட்லேருந்து செலக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். நான் இந்த லைனோட எண்டிங் பாயிண்டில் மவுஸை கொண்டு வந்து வச்சுட்டு ஒரு தடவை கிளிக் பண்ணுறேன். அந்த எண்டிங் பாயிண்டில் கர்சர் பிளிங்க் ஆகுது. இப்போ கீபோர்டில் ஷிஃப்ட் பட்டனை அமுக்கி பிடிச்சிக்கிட்டு ஹோம் பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். அந்த லைன் ஃபுல்லாக செலக்ட் ஆகிடுச்சு. அடுத்து ஷார்ட்கட் நம்பர் 11. ஷார்ட்கட் நம்பர் 11 பேஜ் டவுன். பேஜ் டவுனை எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா ஒரு பேஜோட கீழ்ப்பகுதியை பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த டாக்குமெண்ட்டில் பேஜ் நம்பர் 1ஓட மேல் பகுதி தெரியுது. இப்போ நான் பேஜ் டவுனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ இந்த பேஜ் நம்பர் 1ஓட கீழ்ப்பகுதி தெரியுது. மறுபடியும் பேஜ் டவுனை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பேஜ் நம்பர் 2ஓட மேல் பகுதி தெரியுது. அடுத்து ஷார்ட்கட் நம்பர் 12. ஷார்ட்கட் நம்பர் 12 பேஜ் அப். பேஜ் அப்பை எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா ஒரு பேஜோட மேல் பகுதியை பார்க்குறதுக்காக பேஜ் அப்பை யூஸ் பண்ணுறோம். இப்போ இதில் பேஜ் நம்பர் 2ஓட கீழ்ப்பகுதி தெரியுது. நான் இப்போ பேஜ் அப்பை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பேஜ் நம்பர் 2ஓட மேல் பகுதி தெரியுது. மறுபடியும் பேஜ் அப்பை ப்ரெஸ் பண்ணுறேன். இது பேஜ் நம்பர் 1ஓட கீழ்ப்பகுதி தெரியுது. மறுபடியும் பேஜ் அப்போ ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பேஜ் நம்பர் 1ஓட மேல் பகுதி தெரியுது. அடுத்து ஷார்ட்கட் நம்பர் 13. ஷார்ட்கட் நம்பர் 13 கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் எண்ட். கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் எண்டை எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா ஒரு டாக்குமெண்ட்டோட மேல் பகுதியிலேருந்து அந்த டாக்குமெண்ட்டோட கீழ்ப்பகுதியில் உள்ள எல்லா டெக்ஸ்ட்டையும் செலக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் இந்த இடத்துல கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல கர்சர் தெரியுது. இப்போ கீபோர்டில் கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு இந்த 2 பட்டனையும் அமுக்கி பிடிச்சிக்கிட்டு
எண்ட் பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த டாக்குமெண்ட்டோட எல்லா டெக்ஸ்ட்டும் மேலே இருந்து கீழே வரைக்கும் செலக்ட் ஆகிடுச்சு. கர்சர் இந்த இடத்துல இருந்ததுனால இதில் இருந்து எல்லா டெக்ஸ்ட்டும் செலக்ட் ஆகிருக்கு. இதோட மேல் பகுதியில் உள்ள இந்த ஹெட்டிங் செலக்ட் ஆகலை. அடுத்து ஷார்ட்கட் நம்பர் 14. ஷார்ட்கட் நம்பர் 14 கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் ஹோம். கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் ஹோமை எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, ஒரு டாக்குமெண்ட்டில் உள்ள எல்லா டெக்ஸ்ட்டையும் எண்டிங் பாயிண்டில் இருந்து செலக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் இந்த இடத்துல இந்த டாக்குமெண்ட்டோட எண்டில் கர்சரை கொண்டு வந்து வச்சுட்டேன். இப்போ நான் கீபோர்டில் கண்ட்ரோல் ஷிஃப்ட் இந்த 2 பட்டன்ஸையும் அமுக்கி பிடிச்சிக்கிட்டு ஹோம் பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ கர்சர் இருந்த இடத்துல இருந்து இந்த டாக்குமெண்ட்டோட மேல் பகுதியில் உள்ள எல்லா டெக்ஸ்ட்டும் செலக்ட் ஆயிடுச்சு. அடுத்து ஷார்ட்கட் நம்பர் 15. ஷார்ட்கட் நம்பர் 15 கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் டவுன் ஏரோ. இதை எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, ஒரு டாக்குமெண்ட்டோட மேல் பகுதியிலேருந்து கீழ்ப்பகுதியில் உள்ள எல்லா பேராகிராஃபையும் செலக்ட் பண்ணுறதுக்கு, அதாவது ஒவ்வொரு பேராகிராஃபாக செலக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் கர்சரை பேராகிராஃபுக்கு தொடக்கத்தில் கொண்டு வந்து வச்சுட்டேன். இப்போ நான் கீபோர்டில் கண்ட்ரோல் ஷிஃப்ட் இந்த 2 பட்டனையும் அமுக்கி பிடிச்சிக்கிட்டு டவுன் ஏரோவை ப்ரெஸ் பண்ணுறேன். விட்டு விட்டு ப்ரெஸ் பண்ணும்போது ஒவ்வொரு பேராகிராஃபாக செலக்ட் ஆகுது. அடுத்து ஷார்ட்கட் நம்பர் 16. ஷார்ட்கட் நம்பர் 16 கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் அப் ஏரோ. கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் அப் ஏரோவை எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, ஒரு டாக்குமெண்ட்டோட கீழ்ப்பகுதியிலேருந்து மேல் நோக்கி ஒவ்வொரு பேராகிராஃபாக செலக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். நான் இப்போ கர்சரை இந்த டாக்குமெண்ட்டோட கடைசி லைனில் கொண்டு வந்து வச்சுட்டேன். இப்போ கீபோர்டில் கண்ட்ரோல் ஷிஃப்ட் இது 2ஐயும் அமுக்கி பிடிச்சிக்கிட்டு மேல் நோக்கி இருக்கிற ஏரோ பட்டனை விட்டு விட்டு ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ இது ஒவ்வொரு பேராகிராஃபாக செலக்ட் ஆகுது. அடுத்து ஷார்ட்கட் நம்பர் 17. ஷார்ட்கட் நம்பர் 17 ஷிஃப்ட் ப்ளஸ் F5. ஷிஃப்ட் ப்ளஸ் F5 எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, கடைசியாக நம்ம கர்சர் எங்கே இருந்ததோ அந்த பொசிஷன் போகிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் இந்த ஃபஸ்ட்டு வேர்டை டெலீட் பண்ணிவிட்டு வேறு ஒரு வேர்டை டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு நான் இந்த கர்சரை இந்த டாக்குமெண்ட்டோட கீழ்ப்பகுதிக்கு கொண்டு போக போகிறேன். இப்போ இந்த கர்சர் இதோட கீழ்ப்பகுதிக்கு வந்துருச்சு. இப்போ இந்த கர்சரை பழைய பொசிஷனுக்கு கொண்டு போக விரும்பினா ஷிஃப்ட்டு பட்டனை அமுக்கி பிடிச்சிக்கிட்டு F5 ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணால் நம்ம பழைய பொசிஷனுக்கு கர்சர் வந்துடுது. அடுத்து ஷார்ட்கட் நம்பர் 18. ஷார்ட்கட் நம்பர் 18 கண்ட்ரோல் ப்ளஸ் பேக் ஸ்பேஸ். கண்ட்ரோல் ப்ளஸ் பேக் ஸ்பேஸை எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, ஒரு வேர்டை அதோட பின்பகுதியில் இருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். நான் இந்த ப்ரொவைட்ஸுங்கிற வேர்டு பின்பகுதியில் கர்சரை கொண்டு வந்து வச்சுட்டேன். இப்போ கண்ட்ரோல் பட்டனை அமுக்கி பிடிச்சிக்கிட்டு பேக் ஸ்பேஸை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். அந்த வேர்டு டிலீட் ஆயிடுச்சு. அடுத்து ஷார்ட்கட் நம்பர் 19. ஷார்ட்கட் நம்பர் 19 கண்ட்ரோல் ப்ளஸ் டிலீட். கண்ட்ரோல் ப்ளஸ் டிலீட் ஷார்ட்கட்டை எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, ஒரு வேர்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து அந்த வேர்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். நான் இப்போ இந்த பவர்ஃபுல்ங்கிற அந்த வேர்டுக்கு முன்பகுதியில் கர்சரை கொண்டு வந்து வச்சுட்டேன். இப்போ கண்ட்ரோல் பட்டனை அமுக்கி பிடிச்சிக்கிட்டு டிலீட் பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். அந்த வேர்டு டிலீட் ஆயிடுச்சு. அடுத்து ஷார்ட்கட் நம்பர் 20. ஷார்ட்கட் நம்பர் 20 கண்ட்ரோல் ப்ளஸ் F3. கண்ட்ரோல் ப்ளஸ் F3 ஷார்ட்கட்டை நாம் செலக்ட் பண்ண டெக்ஸ்ட்டை கட் பண்ண யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த டாக்குமெண்ட்டில் சில வேர்ட்ஸை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் பட்டனை அமுக்கி பிடிச்சிக்கிட்டு F3 ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணவுடனே அந்த செலக்டட் டெக்ஸ்ட்டு கட் ஆயிடுச்சு. இப்போ நான் கிளிப்போர்டை இந்த கிளிப்போர்டில் நாம் கட் பண்ண டெக்ஸ்ட்டு ஸ்டோர் ஆகலை. அதே சமயம் கண்ட்ரோல் ப்ளஸ் X ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி டெக்ஸ்ட்டை கட் பண்ணோம்னா அந்த கட் பண்ண டெக்ஸ்ட்டு இங்கே கிளிப்போர்டில் ஸ்டோர் ஆகும். இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். அடுத்து வேறு வேர்ட்ஸை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டனை அமுக்கி பிடிச்சிக்கிட்டு F3 ப்ரெஸ் பண்ணுறேன். அதுவும் கட் ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த வேர்ட்ஸை செலக்ட் பண்ணி
ஷிஃப்ட் பட்டனை அமைக்கி பிடிச்சிக்கிட்டு F3 ப்ரெஸ் பண்ணுறேன், அதுவும் கட் ஆயிடுச்சு. அடுத்து ஷார்ட்கட் நம்பர் 21. ஷார்ட்கட் நம்பர் 21 கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் F3. கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் F3 எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, நாம் இதுக்கு முன்னாடி கட் பண்ண டெக்ஸ்ட்டை பேஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் இங்கே கிளிக் பண்ணி கர்சரை இங்கே கொண்டு வந்துட்டேன். இப்போ கீபோர்டில் கண்ட்ரோல் ஷிஃப்ட் இந்த 2 பட்டனையும் அமைக்கி பிடிச்சிக்கிட்டு F3 ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். நான் கட் பண்ண எல்லா டெக்ஸ்ட்டும் இங்கே பேஸ்ட் ஆயிடுச்சு. அடுத்து ஷார்ட்கட் நம்பர் 22. ஷார்ட்கட் நம்பர் 22 கண்ட்ரோல் ப்ளஸ் 1 அல்லது கண்ட்ரோல் ப்ளஸ் 2 அல்லது கண்ட்ரோல் ப்ளஸ் 5. இந்த ஷார்ட்கட்டை எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, லைன் ஸ்பேஸிங்கை சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். நான் இந்த பேராகிராஃபை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதோட லைன் ஸ்பேஸிங் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறேன். இப்போ இதோட லைன் ஸ்பேஸிங் வந்து 1.15 இருக்குது. நான் இப்போ கீபோர்டில் பட்டனை அமைக்கி பிடிச்சிக்கிட்டு நம்பர் 1 பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த லைன் ஸ்பேஸிங் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இது 1ல் இருக்குது. மறுபடியும் நான் கண்ட்ரோல் பட்டனை அமைக்கி பிடிச்சிக்கிட்டு நம்பர் 2 ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ லைன் ஸ்பேஸிங் பார்த்திங்கன்னா 2 இருக்குது. அடுத்து கண்ட்ரோல் பட்டனை அமைக்கி பிடிச்சிக்கிட்டு நம்பர் 5 ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ இந்த லைன் ஸ்பேஸிங் மாதிரி இது 1.5ல் இருக்குது. நான் பழைய மாதிரி 1.15க்கு வச்சிடறேன். அடுத்து ஷார்ட்கட் நம்பர் 23. ஷார்ட்கட் நம்பர் 23 கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் எல். கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் எல்லை எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, புல்லட் பாயிண்ட்ஸை இன்சர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். நான் இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டனையும் ஷிஃப்ட் பட்டனையும் அமைக்கி பிடிச்சிக்கிட்டு எல் பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த செலக்டட் வேர்ட்ஸுக்கு முன்னாடி புல்லட் பாயிண்ட்ஸு இன்சர்ட் ஆயிடுச்சு. அடுத்து ஷார்ட்கட் நம்பர் 24. ஷார்ட்கட் நம்பர் 24 கண்ட்ரோல் ப்ளஸ் F1. கண்ட்ரோல் ப்ளஸ் F1 இந்த ரிப்பனை ஹைட் பண்ணவும் அன்ஹைட் பண்ணவும் யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டனை அமைக்கி பிடிச்சிக்கிட்டு F1 ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த ரிப்பன் வந்து ஹைட் ஆயிடுச்சு. மறுபடியும் கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டனை அமைக்கி பிடிச்சிக்கிட்டு F1 ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ இந்த ரிப்பன் அன்ஹைட் ஆயிடுச்சு. அடுத்து ஷார்ட்கட் நம்பர் 25. ஷார்ட்கட் நம்பர் 25 கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் F. கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் F எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, ஃபாண்ட் டயலாக் பாக்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். நான் இப்போ கண்ட்ரோல் பட்டனையும் ஷிஃப்ட் பட்டனையும் அமைக்கி பிடிச்சிக்கிட்டு F பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். அந்த ஃபாண்ட் டயலாக் பாக்ஸை ஓப்பன் ஆகுது. இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். அடுத்து ஷார்ட்கட் நம்பர் 26. ஷார்ட்கட் நம்பர் 26 ஷிஃப்ட் ப்ளஸ் F3. ஷிஃப்ட் ப்ளஸ் F3 எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, கேரக்டர் கேஸஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த டெக்ஸ்ட்டு அப்பர் கேஸில் இருக்குது. இதை லோயர் கேஸாவோ அல்லது சென்டென்ஸ் கேஸாவோ மாற்றுறதுக்கு ஷிஃப்ட் ப்ளஸ் F3 யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் கீபோர்டில் ஷிஃப்ட் பட்டனை அமைக்கி பிடிச்சிக்கிட்டு F3 ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். அப்பர் கேஸில் இந்த டெக்ஸ்ட்டு லோயர் கேஸுக்கு மாறிடுச்சு. மறுபடியும் ஷிஃப்ட் பட்டனை அமைக்கி பிடிச்சிக்கிட்டு F3 ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ இது சென்டென்ஸ் கேஸுக்கு மாறிடுச்சு. மறுபடியும் ஷிஃப்ட் பட்டனை அமைக்கி பிடிச்சிக்கிட்டு F3 ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ இது அப்பர் கேஸுக்கு மாறிடுச்சு. அடுத்து ஷார்ட்கட் நம்பர் 27. ஷார்ட்கட் நம்பர் 27 ஆல்ட் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் D. ஆல்ட் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் Dயை எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, கரண்ட் டேட்டை இன்சர்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் இந்த இடத்துல கர்சரை கொண்டு வந்து வச்சுருக்கேன். இப்போ நான் கீபோர்டில் ஆல்ட் பட்டனையும் ஷிஃப்ட் பட்டனையும் அமைக்கி பிடிச்சிக்கிட்டு D பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். இன்றைக்கி தேதி அதில் என்ட்ரு ஆயிடுச்சு. அடுத்து ஷார்ட்கட் நம்பர் 28. ஷார்ட்கட் நம்பர் 28 ஆல்ட் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் T. ஆல்ட் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் Tயை எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, கரண்ட் டைமை இன்சர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். நான் இப்போ ஆல்ட் பட்டனையும் ஷிஃப்ட் பட்டனையும் அமைக்கி பிடிச்சிக்கிட்டு T பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த இப்போ கரண்ட் டைம், அதாவது இப்போ உள்ள டைம் வந்து இதில் என்ட்ரு ஆகிடுச்சு. அடுத்து ஷார்ட்கட் நம்பர் 29.
ஷார்ட்கட் நம்பர் 29 கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் சி. கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் சியை எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, நாம் அப்ளை பண்ண ஒரு ஃபார்மேட்டிங்கை காப்பி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். உதாரணத்துக்கு இந்த ஹெட்டிங்கில் ஃபார்மேட்டிங் அப்ளை பண்ணியிருக்கு. இந்த ஃபார்மேட்டிங்கை நான் காப்பி பண்ண போகிறேன். அதுக்கு இதை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு இந்த 2 பட்டனையும் அமைக்கி பிடிச்சிக்கிட்டு சிஏ ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணால் அது காப்பி ஆகிடும். இப்போ இது காப்பி ஆகிடுச்சு. அடுத்து ஷார்ட்கட் நம்பர் 30. ஷார்ட்கட் நம்பர் 30 கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் வி. இந்த ஷார்ட்கட்டை நாம் காப்பி பண்ண ஃபார்மேட்டிங்கை வேறு ஒரு டெக்ஸ்ட்டில் அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே காப்பி பண்ண ஃபார்மேட்டிங்கை இங்கே பேஸ்ட் பண்ண போகிறேன். அதுக்கு கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு இந்த 2 பட்டனையும் சேர்த்து அமைக்கி பிடிச்சிக்கிட்டு வி பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணால் இங்கே அப்ளை ஆன அதே ஃபார்மேட்டிங் இங்கேயும் அப்ளை ஆகிடும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் ரொம்ப முக்கியமான 30 ஷார்ட்கட்ஸை பற்றி பார்த்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.